ஆல் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் வந்து கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்க்கு முன்னாடி 2001 ரிலீஸ் ஆன 13 Ghosts அப்படின்ற ஒரு ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப படத்தோட கதைக்குள்ள போலாம். இப்ப சைரஸ்னு ஒருத்தனும் டென்னிஸ் ஒரு சைக்கிக்கும் ஒரு கோஸ்ட வந்து கேப்சர் பண்றதுக்காக வராங்க. அப்ப வந்து என்ன ஆகும்னா, அவன் சொல்லுவான், நீ வந்து கேப்சர் பண்ண போற கோஸ்ட் வந்து 9 பேரை தான் கொன்னான்னு சொல்ற, ஆனா 40 பேர் அவன் ஆல்ரெடி கொண்டிருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அப்ப சைரஸ் சொல்லுவான், 40 பேர் வந்து 9 பேர் உயிரோடு இருக்கும்போது கொன்னா, அதுக்கப்புறம் எல்லாம் அவன் செத்ததுக்கு அப்புறம் கொன்னது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அவன் ஃபீல் பண்ணி அந்த கோஸ்ட் எங்க இருக்குன்றத அவங்களுக்கு வந்து சொல்லிடுறான். அவன் அதை கேப்சர் பண்றதுக்கு ஸ்பெல்ஸ் எல்லாம் போட்ட ஒரு கியூப் வந்து எடுத்துட்டு வராங்க. அப்ப சைரஸ் அவன் டச் பண்ணுவான். அப்ப வந்து அவனுக்கு ஒரு ஃபீல் தெரியுது, அதாவது ஃபியூச்சர்ல அவனுக்கு தெரியும். அப்ப ஏதோ ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கிற மாதிரி மிஷின் மாதிரி தெரியுது. அப்ப சைரஸ் வந்து நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிடுவான். அப்ப 2 பேரை பிடிச்சிட்டு வருவாங்க. அது யாரு அப்படின்னா, கலீனான்னு ஒரு ஆளு, டேமன் ஒரு ஆளு. அவங்க சொல்லுவாங்க, நீ பண்றது வந்து தப்பு, நீ இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ற, இது வந்து அடிமைத்தனம், நீ கடவுள் கூட விளையாடுற, நீ பிடிக்கிறது வந்து ஒரு அனிமல்ஸ் கிடையாது, இவங்க எல்லாம் வந்து ஹியூமன் பீயிங்ஸ். சொன்னோடனே நம்ம டென்னிஸ் சொல்லுவோம், அவங்க எல்லாம் வந்து டெட் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நீ இதுல ஜெயிக்கவே மாட்டான்னு டேமன் சொல்லுவான். எப்படி அப்படின்னா, கரெக்டான ஸ்பெல், அது மட்டும் இல்லாம 13th கோஸ்ட் இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி டெமன் சொல்றான். அவனை வந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லும் போது டென்னிஸ் சொல்றான், நீ என்கிட்ட 12 கோஸ்ட் தானே பிடிக்கிறது கேட்ட, இப்ப என்ன அவன் 13th கோஸ்ட் சொல்றான் அப்படின்னு கேட்டப்போ, அதை பத்திலாம் நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த கியூபை எடுத்துட்டு வாங்க, நம்ம வந்து கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் போடுறான். அந்த ஸ்பெக்ஸ் போட்டா வந்து கோஸ்ட் வந்து இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்ப வந்து அந்த கோஸ்ட்டை வந்து அவன் அந்த கியூபுக்குள்ள வந்து அடைச்சு வச்சிருவாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி அந்த கோஸ்ட் நிறைய பேர் வந்து கொன்றும், உள்ள ஒருத்தன் மாட்டிக்குவான். சோ அவனை பிடிக்கிறதுக்கு அந்த கோஸ்ட் உள்ள போகும்போது இந்த கோஸ்ட் அது உள்ள போய் அது வந்து ட்ராப் ஆயிடும் அதுக்குள்ள. இங்க வந்து அவனுக்கு என்ன ஆகும்னா, அந்த பிடிச்ச கோஸ்ட்டை வந்து இவனும் பார்க்க ஆரம்பிச்சிருவான். டென்னிஸ் பார்த்துட்டு அவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவான். அதை பிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க டேமன் வந்து இறந்து போய் கிடப்பான். அவ பயங்கரமா அழுவா. அதுக்கப்புறம் இவன் திரும்பி பார்க்கும்போது சைரஸும் வந்து செத்து போய் கிடப்பான் அவன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த சீன் அதோட கட் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து கேத்தி அண்ட் பாபி 2 பேரை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேர் வந்து ஆர்த்தரோட பசங்க. அப்ப அவங்க அம்மா வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல தன்னுடைய ஹஸ்பண்டையும் 2 பசங்களையும் வந்து காப்பாத்திட்டு அவங்க வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போற மாதிரி நமக்கு ஸ்டார்டிங்லயே வந்து ஒரு சீனா வந்து சொல்றாங்க. இப்போ வந்து அந்த எல்லாமே லாஸ் ஆகி ஒரு சின்ன வீட்டுல வந்து அவங்க குடி இருக்கிறாங்க. அந்த பையனை பாத்துக்கிறதுக்கு மேகின் ஒரு நானி வேற கூட இருக்கிறாங்க. அப்போ வந்து ரொம்ப ஜாலியா அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பாபி வந்து கீழே வந்து ஸ்கூட்டர் வந்து வச்சிருப்பான். சின்ன இடம்ன்றதுனால அவங்க அப்பா வந்து கால் வந்து தட்டி விட்டுரும். தட்டின உடனே டென்ஷன் ஆகி கத்திடுவாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லும், அப்பா நமக்கு இருக்கிறது சின்ன வீடு தான். சொன்னே, சின்ன வீடெல்லாம் கிடையாது, இருக்கிறத ஒழுங்கா வைங்க அப்படின்னு சொல்லும்போது வெளியில யாரோ நாக் பண்ற மாதிரி இருக்கும். உடனே அச்சிச்சோ லாயர் வந்துட்டாங்களா, நம்ம இந்த வீட்டையும் பிடுங்கிடுவாங்களா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்ப வரவன் சொல்லுவான், என் பேரு பென், உங்க அங்கிள் சைரஸ் வந்து அவர் இறந்துட்டாரு, அவர் வந்து தன்னோட சொத்தெல்லாம் உங்களுக்கு எழுதி வச்சிருக்காருன்ற மாதிரி அவன் வந்து சொல்லுவான். அப்ப அந்த பொண்ணு கேட்கும், அப்படியான்னு கேட்டப்போ, சின்ன வயசுல நான் அவங்கள மீட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்ததில்ல அவங்கள அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து ஒரு வீடியோ வந்து பிளே பண்றான். அதுல சைரஸ் சொல்றான், என்னுடைய எல்லா சொத்துக்கும் நீ ஒரு ஆளு தான் வந்து அனுபவிக்க போற, என்னோட ஹோல் லைஃபோட சொத்து இதுதான், அந்த வீடை வந்து நீ அனுபவிச்சுக்கோ, நான் வந்து உன் கூட இருக்க முடியல, ஒரு ஃபேமிலி லவ் நான் இது வரைக்கும் அனுபவிச்சதே இல்லை, நான் உன்னை கண்டிப்பா மீட் பண்ணுவேன், ஆனா ஒரு ஆஃப்டர் லைஃப்ல மீட் பண்ணுவேன்ற மாதிரி சைரஸ் வந்து அவனுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் கொடுத்துருக்கான். ஸோ ரொம்ப சந்தோஷமாயிடும் எல்லாருக்கும். அந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டப்போ, அது ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு, நான் போறேன், இப்ப வரதுனா வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறான். அப்ப அவன் சொல்லுவான், உங்க அங்கிள் வந்து கொஞ்சம் பிரைவசியை வந்து ரொம்ப விரும்புறவர், அவர் வந்து ரொம்ப தள்ளி தான் கட்டியிருக்காரு, அதை சுத்தி ரொம்ப மைல்ஸ்க்கு வந்து எந்த வீடு இருக்காது அப்படின்ற மாதிரி பென் வந்து சொல்றான். இங்க வந்து கலீனான்ற பொண்ணு அந்த என்னென்ன கோஸ்ட், அந்த கோஸ்டுடைய ஸ்பெல் அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஆர்டிகல்ஸ்லாம் அந்த பொண்ணு எடுத்துட்டு இங்கே கிளம்புது. இப்போ இவங்க அந்த வீட்டை வந்து அடைஞ்சிடுறாங்க. அங்க பார்த்தா அது பியூட்டிஃபுல்லான ஒரு வீடா இருக்கும், ஃபுல்லா கிளாஸ்ல இருக்கும், அதை பாக்குறதுக்கே ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி இருக்கும். அங்க பாத்துட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க வந்து நான் ஒரு பவர் கைன்னு ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான். அது யாருன்னு பார்த்தா டென்னிஸ் தான் அங்க நிற்பான். ஸோ பென் வந்து கேட்பான், நீங்க இங்க வந்து நிக்கிறீங்கன்றப்ப, உங்க வீடுனால இங்க நிறைய இடத்துக்கு வந்து பவர் கட் ஆயிடுச்சு, ஸோ அதை நான் சரி பண்ண வந்திருக்கேன்றப்ப, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கலன்னு கேட்கும்போது, சாரி ஒரு 5000 வீட்டுக்கு வந்து பவர் இல்லாம போயிடுச்சு, நான் கண்டிப்பா செக் பண்ணணும்னு சொல்லும்போது ஆர்த்தர் என்ன சொல்றான்னா, இட்ஸ் ஓகே அவர் செக் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிடுறான். சொன்னதுக்கு அப்புறமா இவங்க வந்து டோரை வந்து ஓபன் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா உள்ள போய் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணாடி ஃபுல்லா ஏதோ லாட்டின்ல வந்து ஃபுல்லா எழுதிருக்கும். அந்த பசங்களுக்கு பார்க்கணும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பழங்காலத்து பொருட்கள்லாம் நிறைய இருக்கும். டென்னிஸ் கேட்பான், சைரஸ் நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னே புரியலையே அப்படின்ற மாதிரி அவன் வந்து நினைப்பான். இப்போ பாபி வந்து ஸ்கூட்டர்ல ஒரே ஜாலியா அங்க விளையாடிட்டு இருக்கான் அவன்.
பேஸ்மெண்ட் எங்க இருக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் உடனே இங்க இருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னோடனே அவன் பேஸ்மெண்ட் எங்க இருக்குன்னு சொல்லிடுவான். சோ அதை தேடி வந்து டென்னிஸ் வந்து கீழே போயிடுறான். இப்போ வந்து இவங்க அங்க விளையாடின உடனே பென் வந்து ஆர்த்தரை கூப்பிட்டு நீங்க கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ணணும், அதுக்கு முன்னாடி இந்த வீடெல்லாம் நான் சுத்தி காமிக்கிறேன், கொஞ்சம் வாங்க பேசணும்னு சொன்னோடனே அவங்க பசங்க கிட்ட வந்து அவன் என்ன சொல்லுவானா, எங்கேயும் போக கூடாது, இங்கேயும் அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பென் கூட போவான். பட் பசங்களா சொன்ன பேச்சு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க, உடனே அங்க இருந்து இவன் போன உடனே சுத்தி பாக்குறதுக்கு இவங்க வந்து ஓடிடுவாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு கீழே போய் அவன் வந்து பாக்குறான் டென்னிஸ். அங்க வந்து நிறைய கியூப்ஸ் வந்து ஸ்பெல்ஸ் எல்லாம் எழுதி அங்க வந்து வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 12 கியூப்ஸ் அங்க வந்து வச்சிருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்துட்டு டென்னிஸ், சைரஸ் நீ எங்க மணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து தேடிட்டு இருப்பான். அப்ப வந்து மேல பென் வந்து பேசுறான். உங்க அங்கிள் வந்து ஒரு கலெக்டர், நிறைய திங்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்றான். ஆர்த்தர் சொல்றான், நான் ஒரு மேக்ஸ் டீச்சர், என்னால இதுக்கு பே கூட பண்ண முடியாதுன்னு சொன்னப்போ இதெல்லாம் தேவையே இல்லை, உங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க உட்காந்து சாப்பிடுற மாதிரி உங்க அங்கிள் உங்களுக்கு மணி கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். பென்னுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இவன் வந்து சீக்கிரம் சைன் போடணும் அப்படின்னு நினைப்பான். இங்க டென்னிஸ் வந்து கீழே வந்து பாத்துருவான். அங்க ஃபுல்லா அவனோட கிளாஸஸ் வேர் பண்ணி பார்ப்பான். அதாவது அந்த கிளாஸ் போட்டா அந்த கோஸ்ட்டை வந்து நம்மளால பார்க்க முடியும். சோ அந்த கிளாஸை போட்டு பார்க்கும்போது அவ்வளவு கியூப்ஸ்லயும் அவன் கேப்சர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண அந்த 12 கோஸ்டும் அது உள்ள அங்க இருக்கும். அதை பார்த்துட்டு இவன் பயந்துருவான். சரி சைரஸ் ஏதோ பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு வேகமா ஓடிடுவான். இங்க பாபி இவங்க எல்லாரும் வந்து தன்னோட ரூம் இதுதான், இதே ரூம் தானே, அதுங்க வந்து ஜாலியா அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்க. இப்ப அவன் சைன் போட போற நேரத்துல டென்னிஸ் வந்துட்டு, நீ இப்ப சைன் போடாத, நான் சொல்றதை கேளு, நான் சொல்றது பைத்தியம் மாதிரி தெரியும், பட் ஆனா நீ என்னை நம்பு, நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா உன் அங்கிள் கூட சேர்ந்து நான் வந்து ஹண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு புரியாது. அப்படின்னா இது வந்து கோஸ்ட்னு புரிஞ்சுக்கோன்னு சொன்னே, என்னது கோட்டானுவான், யோ கோஸ்ட்னு சொல்ற நீ என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கன்னு கத்துவான். அதாவது ரொம்ப கோபம், ஆக்ரோஷம், எதுவுமே மனக்குறையோட செத்த இந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து நாங்க ட்ராப் பண்ணி இங்க பிடிச்சு வச்சிருக்கோம் நாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். உடனே ஆர்த்தர் சொல்லுவான், ஓகே ஓகே கோஸ்டான ரொம்ப பயந்துட்டேன் சொன்னப்போ அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுங்க. பாரு உன் கிட்ஸை கூப்பிட்டு நீ வெளியில வா, வெளியில வந்து நான் எல்லாத்தையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்றான். அப்போ வந்து என்ன சொல்லுவான்னா, பென் வந்து உங்க அங்கிள் இறந்ததுல இருந்து இவங்க வர வந்துட்டு யாராவது ஒரு ரிச் பீப்புள் இறந்துட்டா போதும், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பணம் கொடுக்கணும், கடன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துருவாங்கன்ற மாதிரி அவனை பத்தி சொல்றான். அப்புறம் வந்து இவனுக்கு வந்து இது நம்பவே முடியாது. அவன் சொல்றான், அவன் கீழே பேஸ்மெண்ட்ல கோஸ்டா அடைச்சு வச்சிருக்கான், அவன் எதுக்கு வச்சிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பல, ஆனா நீ சீக்கிரம் கிளம்பு அப்படின்ற மாதிரி இவன் வந்து இங்க கத்துறான். ஆனா இவன் பென் வந்து அவன் வந்து நம்ப முடியாத மாதிரி பேசும்போது இவனுக்கு மறுபடியும் ஒரு ஃபீல் வரும், அவனுக்கு அந்த பெயின் ஜாஸ்தியா வரும். உடனே வேகமா போய் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி இவன் போய் வந்து டச் பண்ணுவான். யார? டென்னிஸை வந்து டச் பண்ணுவான். இங்க இந்த மேகியும் பாபியும் தனியா இருப்பாங்க, அந்த பொண்ணு கேத்தியும் தனியா இருக்கும். சோ இங்க டாய்ஸ் எல்லாம் இருக்கு, இது என்னோட ரூம் அப்படின்ற மாதிரி பாபி ரொம்ப ஜாலியா இருப்பான். அப்ப இவன் வந்து என்னாச்சுன்னு டச் பண்ணும்போது டென்னிஸ்க்கு வந்து ஆர்த்தருடைய ஒய்ஃப் வந்து எப்படி செத்தா அப்படின்ற விஷயங்கள்லாம் அவனுக்கு வந்து, அதாவது பாஸ்ட் வந்து அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும், எப்படி அந்த ஃபயர் நடந்தது அந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு தெரியும். அப்ப அவன் சொல்லுவான், தயவு செஞ்சு என்ன டச் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வந்து டென்னிஸ் சொல்லிடுவான் ஆர்த்தரை. இங்க இந்த பொண்ணு வந்து கேத்தி வந்து அவ்வளவு அழகான ரூம், அவ்வளவு அழகான பாத்ரூம்லாம் இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்கும். அவன் எல்லாம் முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது எங்க அவன் அப்படின்னு கேட்டா அவன் ஆள் இருக்க மாட்டான். பென் என்னன்னு பார்த்தா அவன் வந்து கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு இருப்பான். அந்த பென் இவங்களை விட்டுட்டு தனியா விட்டுட்டு அந்த கிளாஸஸையும் போட்டு போவான். அவ போடும்போது தான் தெரியும் ஒரு கியூப்லயும் எல்லா கோஸ்டும் வந்து பயங்கர ஆக்ரோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கோஸ்டுக்கு ஒரு பேர் வர சொல்லுவாங்க இந்த மூவில. இவன் என்ன பண்ணுவான், கடைசியில அந்த மணி இருக்கிற இடத்த எடுத்துருவான். மணி எடுத்தோடனே கீழே இருக்க அந்த மெஷின் வந்து டக்குன்னு வந்து ஆன் ஆயிடும். ஆன் ஆனோடனே என்ன ஆகும்னா ஒரு டோரா வந்து ஓபன் ஆக ஆரம்பிச்சிடும். வெளியில இருக்க எல்லா டோரும் வந்து ஷட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே இவன் வந்து என்ன சொல்லுவான், டென்னிஸ் இதுதான் கரெக்டான டைம், தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்பும், கிட்ஸையும் கூப்பிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி சரி ஓகேன்னு கிளம்புனா எல்லா கிளாஸ் டோர்ஸும் டக்குன்னு க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இங்க பென்னுக்கு ஒண்ணு புரியாது, என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல, என்னது இது அப்படின்ட்டு அந்த வரும்போது பேயெல்லாம் டீஸ் பண்ணிட்டு வந்துருப்பான். இப்ப பார்த்தா ஒரு லேடி ஃபர்ஸ்டா வந்து டோர் ஓப்பன் ஆகி வெளில வந்துரும். அது கொலை பண்ண வரும்போது அவன் கரெக்டா அந்த கிளாஸ் க்ளோஸ் பண்ற இடத்துல வந்து நின்னுவான். சோ அப்படி வந்து அவன் வந்து ஹாஃபா வந்து அது கட் பண்ணி அவன் இறந்து போயிடுவான். இந்த பொண்ணு இங்க வந்து பாத்ரூம்ல அப்படியே ஜாலியா பாத்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ்க்குள்ள காமிக்கும் போது ஃபுல்லா பிளட்டோட அந்த கோஸ்ட் வந்து அங்க உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் தெரியும். அது கொலை பண்ண வரும்போது கரெக்டா வந்து ஆர்த்தர் வந்து பொண்ணை வந்து கூப்பிடுவான். வந்துட்டு எங்க பாபின்னு கேட்கும்போது மேகி கூட தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நான் வந்து விளையாடிட்டு இருந்தோம், அவன் எங்க போனான்னு தெரியல, எனக்கு கோவம் வந்துடும். நான் வந்து என் பையனை பாத்துக்கிட்டு தான் அவனை ஹையர் பண்ணிருக்கேன், நீ பாட்டு விட்டுட்டு இருக்கான்னு தன்னோட பையனை தேடி வந்து அவன் போயிட்டு இருக்கான். அப்போ வந்து பாபி வந்து கீழே பேஸ்மெண்ட் கிட்ட விளையாடிட்டு இருக்கும்போது பாபி கீழே இங்க வா அப்படின்ற மாதிரி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். பாபி கீழே போறான். அப்ப இன்னொரு வாய்ஸ் கேட்கும், என்னன்னா கீழே வராத நீ அதை சொல்ற வாய்ஸை ஃபாலோ பண்ணாதான்னு கேட்கும். இப்ப ஆர்த்தர் சொல்லுவான், மேகியும் நீயும் வெளியில போய் கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் வந்து பாபியை கூப்பிட்டு வரேன்னு சொல்லும்போது டோர் க்ளோஸ் ஆனவனே இவன் எல்லாத்தையும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அது உடையவே முடியாது. ஆர்த்தர் சொல்லுவான், இது எல்லாமே சீல் பண்ணிருக்க, உடைக்க முடியாதுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம உன் பையனை கண்டுபிடிக்கிறதுக்கான டைமே நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரியும் அவன் சொல்றான்.
ஆர்த்தர் கேட்கறான், என் பையன் பாபியை கண்டுபிடிக்க கூட ஒழுங்கா வந்துரு, ஏன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ தான் இங்க வந்திருக்க, அதனால என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை வந்து கூட்டிட்டு போறான். அப்போ வந்து ஃபுல்லா ஸ்பெல்லா எழுதிருக்கும். அப்போ வந்து டென்னிஸ் சொல்லுவான், இதெல்லாம் என்னன்னா கண்டெய்ன்மெண்ட் ஸ்பெல்லு, இது இருந்ததுன்னா பேய் அதுல இருந்து வெளியில வராது, அது மட்டும் இல்லாம நீங்க என்ன கத்துனாலும் வெளியில கேட்கவே கேட்காது இந்த கிளாஸ் வழியா அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த பொண்ணுக்கு நம்பவே முடியாது, என்னது பேயா அப்படின்ற மாதிரி அவ சிரிச்சிட்டு இருப்பா. இங்க கீழே வந்து பாபி வந்து அவ சொல்றதையும் கேட்காம கீழே போயிடுவான். கிளாஸ் போட்டு பார்க்கும்போது அங்க இருக்க பேயெல்லாம் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். மேகி நம்பலன்னு சொன்ன உடனே டென்னிஸ் வந்து அவனோட கிளாஸை வந்து கொடுத்து போட்டு பார்க்க சொல்றான். இங்க வந்து இவங்க வந்து கத்திக்கிட்டே வராங்க, மறுபடி அந்த பையனை தேடி இவங்க வந்து வராங்க. இப்போ மேகி வந்து கிளாஸை போட்டு பாக்குறா, கீழே எல்லாம் ஸ்பெல் எழுதியிருக்கும். இந்த பையன் வந்து கோஸ்ட்டை பார்த்தோன்னா டக்குன்னு வந்து கீழே விழுந்துருவான். அப்ப என்னடா கீழே ஸ்பெல் எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்னிஸ் பார்க்கும்போது சொல்றான், ஏன் சைரஸ் இவ்வளவு ஒரு ப்ரொடெக்ஷனோட இதெல்லாம் எழுதிருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி டென்னிஸ் வந்து யோசிக்கிறான். அப்ப வந்து ஆர்த்தர் வந்து கீழே டவுன் ஸ்டேர்ஸ் போய் பார்க்கலாம் போது இவன் கத்திடுவான், யோ என்ன கீழே என்ன ஜூவா வச்சிருக்கு, நீ பாட்டுக்கு கீழே போயிட்டு இருக்க, அங்க என்ன ஜூவா இருக்கு, அங்க பூரா கோஸ்ட் அடைச்சு வச்சிருக்காங்க, என்னையா பண்ணிட்டு இருக்க நீ கத்தினப்போ அவன் சொல்லுவான், ப்ளீஸ் என் பையனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணு, அப்படி பண்ணுனா சைரஸ் அதாவது அவனோட அங்கிள் எவ்வளவு பணம் தரணுமோ அதை அவனுக்கு நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஒரு டீல் பேசணுன்னே கடைசியா வந்து டென்னிஸ் வேற வரி இல்லாம சரி வாங்க போலான்னு போவான். அப்ப பாபி வந்து முழிச்சிருவான். முழிச்சதுக்கு அப்புறமா அவன்கிட்ட ஒரு வாய்ஸ் கேட்கும், பாபி நீ உடனே பேஸ்மெண்ட்ல இருந்து இங்க இருக்காத மேல போயிடுன்னு கேட்கும். கிளாஸை போட்டு பார்ப்பான். அப்ப வந்து அவனோட அம்மா தான் அங்க வந்து நிப்பாங்க. அப்ப அவன் சொல்லுவான், அப்பாவை போய் கண்டுபிடி சீக்கிரம் போ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டே இருக்கும்போது வேகமா எந்திரிச்சு ஓடலான்னு திரும்புவான். அப்ப பார்த்தா அந்த சைரஸ் இறந்து போனவங்க வந்து நிப்பான். உடனே அந்த பையன் அப்படி தூக்குற மாதிரி இருக்கும். அந்த சீன் அதோட கட் ஆயிடும். இங்க வந்து இவங்க வந்து மேல தேடிட்டே இருப்பாங்க. அப்ப அவன் சொல்லுவான், நம்ம எல்லாரும் வந்து ஒரே மாதிரி தேடணும்னா இவ்வளவு பெரிய இடத்துல கண்டுபிடிக்க முடியாது, ரெண்டு பேரா ஸ்பிளிட் ஆகி தேடுற மாதிரி ஆர்த்தர் சொல்லுவான். சோ வந்து மேகியும் டென்னிஸும் தனியா போறாங்க. அப்ப அவன் வந்து பேயெல்லாம் இருக்குன்னு சொன்னப்போ இந்த கிளாஸ் எல்லாம் போட்டு பாரு அப்ப உனக்கு தெரியுன்ற மாதிரி டென்னிஸ் வந்து மேகி கொடுத்தனே அவ போட்டு பாப்பா. அப்பதான் அவளுக்கு தெரியும் நிறைய கோஸ்ட் அங்க இருக்கு அப்படின்றத அவ பாக்குறா. அப்ப அதை பார்த்துட்டு இவன் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவான். அது மட்டும் இல்லாம சில டோர்ஸ் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கிறத பார்ப்பான். அப்ப அவன் சொல்லுவான், இது வந்து ஓப்பனே ஆகலையே நம்ம இருக்கும்போதுன்ற மாதிரி யோசிப்பான். கீழே வந்து அந்த பொண்ணு கேட்பா, ஒருவேளை அப்பா கோஸ்ட் இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்கறா. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, கோஸ்ட்னு ஒரு விஷயமே இங்க கிடையவே கிடையாது, தேவையில்லாம பேசாதன்ற மாதிரி ஆர்த்தர் சொல்லுவான். அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா அந்த கிளாஸை வந்து போடுறா. போடும்போதுதான் ஆப்போசிட்ல அவங்க டோர்ல இருந்து வெளியில வந்த பேய் வந்து அவளுக்கு தெரியும். இது வந்து ஒரு வேற டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு கோஸ்ட். அவளை பயங்கரமா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்படியே ஃபுல்லா கிழிச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த கலீனான்றவ ஒரு ஃபிளேயரோட வந்து அவங்கள வந்து ஹெல்ப் பண்றா தப்பிக்கிறதுக்கு. சோ தப்பிக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க வந்து என்ன ஆகும்னா இவங்க வந்து மாட்டிக்குவாங்க. இவனும் அந்த கோஸ்ட் கிட்ட தப்பிக்கிறதுக்கு டென்னிஸ் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். கடைசியில இவன் வந்து ஹெல்ப் பண்ணிடுவா. கல்லினா வந்தவனே இவன் வந்து கேட்பான், நீ யாரு எங்க இருந்து வந்தேன்னு கேட்டப்போ நான் வந்து ஒரு ஓப்பனிங்ல இருந்து நான் உள்ள வந்தேன், நானு அது இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு, அதை இப்ப திறக்க முடியாது, அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு சோல் ரிக்ளைமர் அப்படின்றான். அப்படின்னா என்னன்னா ட்ராப் பண்ணி வச்ச அந்த டெட் சோல்ஸ் எல்லாம் நான் ஃப்ரீ பண்ணி விடுறது அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அப்போ வந்து ஆர்கானம் அப்படின்ற ஒரு புக்கை பத்தி சொல்றா. இந்த புக்கு தெரிய நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 15th centuryல பெஸ்ஸிலியஸ் அப்படின்ற ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து ஃபியூச்சர் பாஸ்ட் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு மெஷின் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றதை பத்தி அவர் எழுதியிருக்காரு. அது வந்து ஒரு கோஸ்டால பொசஸ் பண்ணிருக்கும் போது அவர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவ அதை வந்து சொல்றா. பட் வந்து சைரஸ் வந்து இதை பில்ட் பண்ணிருக்கான்றதுனால நம்பவே முடியல. நம்ம வந்து இப்போ ஒரு மெஷின்ல இருக்கோம், இது வந்து ஈவிலால டிசைன் செய்யப்பட்டது, அது மட்டும் இல்லாம டெட் சோல்ஸ் மூலமா இதுக்கு வந்து பவர் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவ வந்து சொல்றா. அப்ப அவன் சொல்றான், ஆர்த்தர் எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நானும் என் பையன் பொண்ணு எல்லாம் வெளியில போகணும் அப்படின்ற மாதிரி அவ வந்து சொல்லுவான். அப்ப அவ சொல்றா, நான் வந்து வெளில போகணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அப்ப வந்து என்ன ஆகும்னா திடீர்னு கேத்தி வந்து அங்க காணாம போயிடுவா. உடனே வேகமா நம்ம இங்க இருந்து கிளம்பணும், கோஸ்ட் இங்க வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. டென்னிஸ் வெளில போயிட்டு இருக்கும்போது அங்கேயும் கோஸ்ட் கிட்ட மாட்டிட்டு மேகியோட ஹெல்ப் மூலமா அவன் வந்து தப்பிச்சு வந்துருவான். ஒரு வழியா டென்னிஸ் வந்து அங்க இருந்து தப்பிச்சு வந்துருவான் அவன். சோ இவங்க எல்லாரும் தப்பிச்சு லைப்ரரிக்கு போலாம், ஏன்னா அங்கதான் அந்த லைப்ரரி சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்பெல் இருக்கு அப்படின்ற மாதிரி அவ சொல்லுவா கலீனா. அதை கேட்டுட்டு இவங்க 4 பேர் ஒரு இடத்துல ஜாயின் ஆகி அங்க இருந்து வந்து அவங்க எஸ்கேப் ஆவாங்க. வர வழியில ஆர்த்தரையும் வந்து கோஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு வழியா அவனும் தப்பிச்சு அந்த லைப்ரரியோட இடத்துக்கு வந்து இவங்க சேர்ந்துடுறாங்க. கலீனா பார்த்து டென்னிஸ் கேட்பா, நீ இங்க என்ன பண்றன்னு கேட்டப்போ அவ சொல்லுவா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் இதுங்களை பிடிச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லப்போ நான் பிடிச்சிட்டு வந்தேன், பட் அந்த அங்கிள் தானே இதை வந்து பில்ட் பண்ணா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுக்கு ஹெல்ப் பண்றது எதுக்கு பண்றோன்னே தெரியாம ஹெல்ப் பண்ணிருக்க, பணத்துக்காக தான் அதெல்லாம் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி அவ பிடிச்சி கத்துவா. அப்ப வந்து சொல்லுவான், அப்ப நீ வந்து ஆர்த்தர் கிட்ட அந்த 4th கோஸ்ட்டை பத்தி நீ சொல்லவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் சொல்லல அப்படின்றப்போ அவ வந்து சொல்லுவா, அந்த 4th கோஸ்ட் யாருன்னா அது உன்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப வந்து டென்னிஸ்க்கு வந்து கோவம் வந்துரும்.
ஆர்த்தர் கேட்பான், என்னோட ஒய்ஃபோட ஸ்பிரிட் இந்த வீட்டில் ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்றியான்னு கேட்டப்போ ஆமா அப்படின்ற மாதிரி அவ வந்து சொல்லுவா. அப்போ வந்து டென்னிஸை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அவன் சொல்லுவான், சாரி சைரஸ் தான் இந்த லிஸ்ட் எல்லாம் கொடுத்தான், அப்ப நீ யாரு எதுவுமே எனக்கு தெரியாது, நான் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவ வந்து சொல்லிடுறான் அவன். அதுக்கப்புறமா இப்பதான் அவ வந்து சொல்ல ஆரம்பிக்கா கலீனா, என்னன்னா ஆர்த்தர் உன்னால உன் கிட்ஸையும் ஒய்ஃபையும் சேவ் பண்ண முடியும், நான் சொல்றதை நம்பு, இது வந்து ஒரு ஹவுஸ் கிடையாது, இது ஒரு மெஷின், இது வந்து பெசிலியஸோட ரீக்ரியேஷன், இதுல வந்து 12 சோல் வந்து ஃபுல்லா ட்ராப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நேமா அவ வந்து சொல்றா. இந்த மெஷினை ஆப்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்பிரிட்ஸோட எனர்ஜி வந்து தேவைப்படும். ஸோ இந்த ஹவுஸ் என்ன பண்ணுன்னா எல்லா ஸ்பிரிட்ஸையும் வந்து 1 by 1 ரிலீஸ் பண்ணி அந்த ஹவுஸோட சென்டருக்கு வர வச்சிரும். வந்ததுக்கு அப்புறம் ஒரு கோஸ்டா வந்து தன்னோட எனர்ஜியை வந்து இந்த மெஷினுக்கு வந்து கொடுத்து அதை வந்து பவர் அப் பண்ண வைக்கும்னு சொல்லும். பவர் அப் பண்ண வைக்கிறதுனா என்ன பண்ண பவர் அப் பண்றது, எதுக்காக அதை பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஆர்த்தர் வந்து கேட்பான். அப்ப வந்து அவ என்ன சொல்லுவானா, பவர் அப் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொன்னா வந்து டு ஓபன் அக்வாரிஸ் இன்ஃபர்னம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது ஹெல்லோட ஐ அப்படி அதை வந்து ஓபன் பண்ண வைக்கிறதுக்கு, ஹெல்லுக்கு நடுவில் வந்து ஒரு ஐ இருக்கும், அது மூலமா என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், அது மட்டும் இல்லாம நல்லது கெட்டது மாதிரி எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஸோ அதாவது இந்த விஷயத்தை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவன் தான் வந்து இந்த எர்த்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருக்க முடியும். அது யாருன்னா அது உன்னோட அங்கிள் தான் அப்படின்ற மாதிரி அவ வந்து சொல்றா. அப்ப வந்து ஆர்த்தர் கேட்பான், இது வரைக்கும் எவ்வளவு சோல்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்குன்னு 12 அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த டென்னிஸ் சொல்றான், இல்ல 13 கோஸ்ட் அப்படின்னு சொன்னப்போ 13 கோஸ்ட்ன்றது சும்மா ஒரு ஃபெயில் சேஃப். அதாவது என்னன்னா ஏதாவது ஒரு விஷயம் தப்பாயிடுச்சுன்னா அந்த 13வது கோஸ்ட் மூலமா திருப்பி வந்து பழைய பொசிஷனுக்கு இதை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்றா. அவ அப்ப வந்து இப்போ வந்து இந்த ஹவுஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா ஒரு லைஃபை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நம்ம அதாவது விருப்பப்பட்டு தன்னோட லைஃபை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. சோ அப்ப அந்த 13வது கோஸ்ட் யாருன்னா அது வந்து ஆர்த்தர் தான். அவன் தான் வெல்லிங்கா அவனோட வந்து லைஃபை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவ வந்து சொல்றா. அதாவது அந்த ஐ வந்து ஓபன் ஆகும்போது அந்த 13th கோஸ்ட் வந்து அந்த ஐ முன்னாடி நிற்கும் போது அந்த ஸ்பிரிட்டோட எனர்ஜி நினைச்சிட்டு அந்த பவர் ஆஃப் லைஃபை வந்து அதை எடுத்துக்கும். அதை எடுக்கும் போது என்னன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. சொன்னோடனே சொல்றா, இது வந்து பிளான் சரியில்லை, வேற ஏதாவது சொல்லுன்றப்ப வேற வழியே இல்ல, லவ் தான் இருக்கிறதே பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி அப்படின்ற மாதிரி அவ சொன்னோடனே இப்ப இவங்க எல்லாரும் ஸ்பிளிட் பண்ணி போலாம், இந்த ஹவுஸை வந்து நான் வந்து ப்ளோ பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவ வந்து சொல்றா. யாரு கலீனா சொல்லிட்டா, அதுக்கான திங்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இவங்க 2 பேரும் மெஷின் இருக்க இடத்துக்கு கஷ்டப்பட்டு போயிடுறாங்க, கலீனாவும் மேகியும். இப்ப இவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ஆர்த்தரும் டென்னிஸும் வேற ஒரு இடத்து வழியா போறாங்க. அதாவது ஸ்பெல்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த கிளாஸ் தூக்கிக்கிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. அப்ப திடீர்னு யாரும் நடந்து வர மாதிரி இருக்கு. மேகி திரும்பி பார்த்தா அங்க வந்து சைரஸ் வந்து நிப்பான். அதை பார்த்தவனே கலீனா வந்து மேகியை வந்து அடிச்சு போட்டுட்டு அவனை பார்த்து அவ வந்து சிரிக்கிறா. அதுக்கப்புறமா அவ சொல்றா, நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், லைக் அந்த தேவன் கூட இருந்தவனை கொண்டுட்டு அவன் கிட்ட இருந்து அந்த புக்கு ஸ்பெல் எல்லாம் நான் திருடிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம இப்ப ஆர்த்தர் நினைக்கிறான் தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அவனோட பசங்க டேஞ்சர்ல இருந்தாதான் அது நடக்கும்னு சொன்னப்போ அப்ப அந்த பசங்களை நம்ம டேஞ்சர்ல வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா அவங்க கிட்ஸ் ஆச்சே அப்படின்ற மாதிரி அவ சொல்லுவா. பட் அவன் அதை பத்தி கேட்க மாட்டான். சாக்ரிஃபைஸ் கண்டிப்பா தேவைன்ற மாதிரி சைரஸ் வந்து சொல்றான். இங்க வந்து கடைசியில டென்னிஸ் வந்து தன்னோட லைஃபையே வந்து ஆர்த்தருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிடான், நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் வந்து 2 வெளியில வந்து அவனை வந்து ரொம்ப கொடூரமா வந்து கொண்டுடுங்க. அதை பார்த்து அவன் பயங்கரமா அவன் வந்து கத்திட்டு இருப்பான். அவங்க ஏன்னா அவன் ஆல்ரெடி கடைசியா பிடிச்ச அந்த கோஸ்ட் வந்து அவனை வந்து நல்லா கொண்டுடும். அப்போ வந்து திடீர்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும், எல்லா கோஸ்டும் திரும்பி பார்க்கும். இங்க வந்து சைரஸ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எங்க அந்த ஸ்பெல் அந்த புக்ல இருக்கிறது காணான்னு சொன்னோடனே அவ அந்த ஆடியோ டேப் மாதிரி இருக்கும், அதை வந்து எடுத்து கொடுக்குறா. அவ எடுத்து கொடுத்தோடனே அவன் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து கிளம்புறான். அது மட்டும் இல்லாம அந்த ஆடியோ வந்து அவன் பிளே பண்றான், அதாவது அந்த ஸ்பெல்ஸ் சொல்ற அந்த ஆடியோ பிளே பண்றான். அந்த சவுண்ட் கேட்டவுடனே அங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்க எல்லா கோஸ்டும் வந்து திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாம அந்த மெஷின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இவன் வந்து அதை பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருப்பான். அவன் அப்ப என்ன ஆகும்னா அவனோட ஒய்ஃப் வந்து அங்க வந்து நிக்கிறா. அதை வந்து பார்த்துட்டு அவன் ஐ லவ் யூன்னு சொல்லுவான். அவளும் அந்த ஒய்ஃபும் அதை சொல்லிட்டு அவன் வந்து அங்க இருந்து டக்குன்னு மறைஞ்சிடுவா. இப்ப இங்க என்ன ஆகும்னா இவன் வந்து புக் எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது வெளியில வரும்போது ஒரு பட்டனை பிரஸ் பண்ணிடுவான். சாக்ரிஃபைஸ் எனக்கு தேவைப்படுச்சுன்னு சொன்னேன்ல சொல்லிட்டு கலீனாவையும் வந்து ஒரு கிளாஸ்க்கு நடுவில் வச்சு கிரஷ் பண்ணி அந்த பொண்ணும் அங்க வந்து இறந்துடும். இப்ப அந்த மெஷின் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அது ஃபுல்லா ஏதோ கத்தி மாதிரி ஒரு ஷார்ப் பிளேட்ஸா அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஆடியோ அந்த ஸ்பெல்ல கேட்டா அவ்வளவு கோஸ்டும் வந்து அங்க சுத்தி நின்றுட்டு இருக்கும். இவன் வந்து கண்ணாடியை போட்டு பாக்குறான். 12 கோஸ்டும் அங்க நிக்கும். சைட்ல திரும்பி பார்ப்பான், அங்க வந்து சைரஸ் வந்து நிக்கிறான். அப்பதான் அவனுக்கு வந்து அது டென்னிஸ் வந்து சொன்னது வந்து தெரிய வரும், நீ தான் வந்து 13th கோஸ்ட், உன்னோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னது தெரிய வரும். கண்ணாடியை கலட்டுவான். சைரஸ் வந்து அப்பவும் அவனுக்கு வந்து தெரியும். அப்பதான் தெரியும் சைரஸ் வந்து தன்னுடைய இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னதே வந்து ஃபேக்கா வந்து சொல்லியிருப்பான். அப்போ வந்து சைரஸ் வந்து திருப்பி வந்து ஆர்த்தர் வந்து பயங்கரமா அடிச்சிருவான். என் லைஃப் ஃபுல்லா நான் வந்து இதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன், நீ எல்லாம் இதை பண்ணிருக்க கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து இவனை வந்து அட்டாக் பண்றான்.
அது மட்டும் இல்லாமல் உனக்கு வேற சாய்ஸே இல்லை, இந்த மெஷின் வந்து ஒரு பியூர் லவ் மூலமாக தான் இது வந்து ஆப்ரேட் பண்ண வைக்க முடியும், அதுக்கு தான் உன்னைய செலக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். கலீனா சொன்னது வந்து போய், அதாவது 13th கோஸ்ட் வந்து இருந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணிடலாம் சொன்னது போய், அதை கொடுத்தா அந்த மெஷின் வந்து திருப்பி எனர்ஜி ஆகுன்றது தான் உண்மை. இப்போ அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது மேகி வந்து அங்கே கீழே விழுந்திருப்பா இல்லையா, அவன் எந்திரிச்சு போய் அந்த மெஷின் ஆப்ரேட் பண்ணி ஏதோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு மாற்றி மாற்றி ஏதோ பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணுறான். அப்போ ஏதோ ஒரு மாதிரி கிராஷ் ஆனதுனால அந்த எல்லா கோஸ்ட்டும் அங்கேருந்து மறைஞ்சிரும். சென்டரில் வந்து அந்த 2 பசங்க மட்டும் உட்காந்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே வேகமா வந்து இவன் வந்து சைரஸ் வந்து அவளை அட்டாக் பண்ண வரும்போது அங்கிருந்து அந்த சென்டர்ல இருந்து ரிலீஸ் ஆன எல்லா கோஸ்டும் சேர்ந்து அவனை அப்படியே தூக்கி சைரஸை அந்த மெஷின்குள்ள வந்து தூக்கி போட்டுருவாங்க. அவன் அங்கேயே வந்து பீஸ் ஆகி வந்து இறந்துருவான். இப்போ வந்து இறந்து போன டென்னிஸ் வந்து நின்று ஆர்த்தரை பார்த்து சொல்றான், இப்பவும் உனக்கு வந்து பவர் இருக்கு, உன்னால உன் கிட்ஸை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்றான். நீ வந்து உன்னோட பவரை யூஸ் பண்ணி நீ வந்து இந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவன் வந்து வேகமா அங்கிருந்து வந்து ஜம்ப் பண்ணி அந்த ஐக்கு நடுவில் வந்து உட்காந்துடுறான் அவங்க கிட்ஸ் பக்கத்துல. இங்க மேகி வந்து மற்ற பட்டன்ஸ்லாம் வந்து ப்ரெஸ் பண்ண உடனே அந்த மெஷின் வந்து உடஞ்சிரும், எல்லாமே பிரேக் ஆயிடும், அவ்வளோ கிளாஸஸும் வந்து உடைய ஆரம்பிச்சிரும், எல்லா கோஸ்ட்டும் 1 by 1 வெளியில போக ஆரம்பிச்சிரும். அது போல அவனோட ஒய்ஃபும் வந்து அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அந்த கோஸ்ட்டும் அங்க வந்து ஃப்ரீயா போகுது. மேகி சொல்றா, உங்களுக்கு நானியா ஒர்க் பண்ணது எனக்கு இது போதும், நான் இங்க இருந்து காலி பண்ணி போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களை திட்டிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பி போறா. அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதோட இந்த மூவி வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். இந்த மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ